வணக்கம். இவர்தான் நக்கீரன். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு சொல்லிட்டு சிவன்கிட்டே சண்டை போட்டவர். அவருடைய பெயரை வைத்து தான் இவர்கள் பத்திரிகை வச்சிருக்காங்க. காரணம்னா சிவன் மாதிரி இங்கு கூடிய அரசர்களாகட்டும் அல்லது மந்திரிகளாகட்டும் முதலமைச்சராகட்டும் யாராக இருந்தாலும் நாங்கள் நேர்மையாக ஊடகம் நடத்துவோம், கடவுளுக்கே நாங்கள் பயப்பட மாட்டோம் அப்படின்ற பொழுது நீங்கள் கடவுள் இல்லைன்னு சொல்கிறீங்க, உங்களை நாங்கள் பயப்பட மாட்டோம், எங்களுடைய பத்திரிகை இந்த மக்களுக்கானது, நாங்கள் இது எல்லாற்றையும் எடுத்துக்கொண்டு போய் நேரடியாக மக்கள்கிட்ட சேர்ப்போம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நாங்கள் நக்கீரன் பேர் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாங்க. ஆனால் இவர் பார்த்தோன்னா ஏதாவது விஷயம் வரும். இன்றைக்கி கள்ளக்குறிச்சியில் கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் இறந்துட்டாங்க. 30க்கும் மேற்பட்டவர்கள் கண் பார்வை இல்லாமல் போச்சு. இதை பற்றி ஒரு ஆர்டிக்கிள் எழுதுங்கன்னா எழுத மாட்டார், இதை பற்றி பேசுங்கன்னா பேச மாட்டார். மற்றபடி எங்கேயாவது ஏதாவது ஒரு சாமியை தப்பு பண்ணிடுவாங்களே, அந்த சாமியை கொண்டு இந்த பரதேசி பையன் இருக்கான் இல்லையா, அந்த நாய்க்கு பார்த்தீங்கன்னா இந்த நாய் அப்படின்னு சொல்லி பேசுவார். அதுவே ஒரு சர்ச்சி ஃபாதர் தப்பு பண்ணியிருக்காங்கன்னா அது அந்த சர்ச்சையோ அந்த மொத்தமாக தப்பு இல்லைங்க, அந்த ஒரு தனி மனிதன் தப்புக்காக தான் பண்ணிதான், நம்ம அப்படி தான் பார்க்கணும் அப்படின்லாம் வரைஞ்சிட்டு பேசுவார். ஆனால் இவர் ஆதரிக்கக்கூடிய நான் வேஷ்டி கட்டாத ஒரு திமுக காரணம் அப்படின்னு சொல்லுவார். அப்போது இவரெல்லாம் இந்த பத்திரிகை துறை வைத்துக்கொண்டு இந்த மக்களை ஒரு மாற்றம் வரக்கூடாத அளவுக்கு எப்படி வேலை செய்கிறாங்க அப்படி சொல்லி தான் பார்க்குறோம். கள்ளக்குறிச்சி பற்றி வாயை திறக்கல, எத்தனை பேர் செத்துருக்காங்க, எவ்வளோ பேர் தாலி எடுத்துருக்காங்க, எத்தனை பிள்ளைகள் அனாதைகள் இருக்கிறது. ஏன்னா இந்த மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்களை நம்பித்தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மாற்றி திமுகவுக்கு வாய்ப்பு தரீங்க. ஒரு மாற்றம் புதிதாக ஒரு மனிதனுக்கு தரலாம். இந்த மனிதன் இத்தனை ஆண்டு காலமாக போராடி இருக்கா, இத்தனை ஆண்டு காலமாக மது ஒழிக்க சொல்லிக்கிட்டா அப்படி சொல்லிட்டு பேசுகிறோமா? கிடையாது. நீங்கள் போலியான பகுத்தறிவாளிகள், போலியான சாதி ஒழிப்பு பேசுபவர்கள், போலியான மத ஒழிப்பு பேசுபவர்கள் பின்னாடி நின்று கொண்டு அதன் பிறகு உங்களுடைய கலாச்சாரம் அழிஞ்சு கொண்டு இருக்கு, உங்களுடைய வாழ்வாதாரம் அழிஞ்சு கொண்டு இருக்கு, உன்னுடைய அண்ணன், உன்னுடைய தம்பி, உன்னுடைய தங்கைகள் விதவையாகிறாங்க, இது தெரியவே மாட்டேங்குது. இன்னைக்கு ஒரு அம்மா சொல்லுது, கிட்டத்தட்ட 20 வருஷமாக சாராயம் விற்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், அங்கே IAS IPS யாருமே கிடையாதா, எந்த காவல் அதிகாரமும் கிடையாதா, அங்கே MLA MP யாருமே கிடையாதா, எல்லோரும் இருக்காங்க, அவங்களுக்கு பணம் சரிசமமாக போகிறது. அதனால தான் நீங்கள் சொல்கிறீங்க. அதான் சொல்லல, எல்லா இன்னல்களுக்கும் இவர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பத்திரிகைகள் கட்டாமை பார்த்து ஏமாந்து மறுபடியும் அவர்களுக்கே வாக்களித்து விட்டு நீங்கள் ஐயோ அம்மா காத்துறீங்க. எந்த வகை நியாயம்? ஒரே ஒரு முறை அன்புமணி ராமதாஸுக்கு ஒரு மாற்றத்தை தாருங்கள் நாங்கள் கேட்குறோம்ல, கெஞ்சுறோம்ல, காதில் கூட நீங்கள் போடுறது இல்லையே.